ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒரு சிம்பிளிஃபைட் தலைகை தான். ஒரு 4-5 டேஸாக சரியான தூக்கம் இல்லை. ஸோ அதனால பின்மண்டை ரொம்ப வலிக்கிறது, கண்ணை பிரித்தாலே பிளர்ராக தெரிகிறது. ஸோ கொஞ்சம் மைண்டு காம் ஆகணும், தூங்கணும். ஸோ நான் தூங்கணும் அப்படின்னாக்கா இப்போ நேச்சுரலாக நமக்கு பார்த்தேன்னாக்கா தேங்காய் பால், கசகசா இந்த மாதிரி சாமான்கள் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டானாலே நமக்கு கொஞ்சம் தூக்கம் நன்னா வரும். அது அப்படின்ற பட்சத்தில் நான் இன்னைக்கு தேங்காய் பால் ரசம், இது நான் ஆற்றுல பண்ணியிருக்கேன் ஒரு தடவை. ஐ திங்க் இது இன்டர்நெட்ல ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. அட் த சேம் டைம் ஐ திங்க் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் பண்ணி காமிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி ஒரு தடவை பண்ணேன், ரொம்ப நல்லா வந்திருந்தது. நான் இன்னும் என்னோட சேனல் இதை ஷேர் பண்ணல. ஸோ அதனால இன்னைக்கு நான் தேங்காய் பால் ரசமும் ஈரைக்காய் பச்சடியும் சிம்பிளிஃபைடு தலிகை தான் இன்னைக்கு பண்ண போறேன். உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க, பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். எம்மியான ஈரைக்காய் பச்சடி ஹோட்டல் டேஸ்ட்டில், எக்ஸாக்ட் டேஸ்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் ஈரைக்காய் பச்சடி நமக்கு ரெடியாக எடுத்து. ஸோ நிஜமாகவே ரொம்ப ஆசம் டிஷ். மணக்க மணக்க தேங்காய் பால் ரசம் நமக்கு ரெடியாக எடுத்து, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு உண்டான சிம்பிள் தலிகைக்கு என்ன எடுத்து வச்சுட்டுருக்கேன்னா இதுதான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்றதை பார்க்கலாம். இதுக்கு தோலெல்லாம் சீவி எடுத்துட்டுருக்கேன். இதை இப்போ கொஞ்சம் நார்மல் சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிட்டா போகிறோம். சும்மா ஒரு இது ரவுண்டாக எடுத்துக்க வேண்டியதான். இதில் ரொம்ப எலசு தான் இந்த காய்கறிகள். ஸோ அதனால் ரொம்ப இதுவாக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் முத்தலாக இருந்து ரொம்ப சீட்ஸ் பெருசாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ இருந்தால் போகிறோம், இந்த மாதிரி கட் பண்ணால் போகிறோம். ஸோ முழுசாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நான் இப்போ ஈரைக்காய் பச்சடி பண்ண போகிறேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பரவாயில்லையே, இன்றைக்கி ஃபஸ்ட்லேயே வந்துடுத்து. காலையில் ஆன் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கிறது. கொஞ்சமாக எண்ணெய் குத்திக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது கொஞ்சம் பொரியட்டும். பருப்புகள்லாம் செவக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் சிகப்பு மிளகாய் போட்டுருக்கேன், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய். இது காரமே இல்லை, அதனால் அப்படி போட்டிருக்கேன். கடைசியாக எள்ளு போட்டுக்கிறேன் 2 டீஸ்பூன். காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டிருந்தேன்னா படபடான்னு வெடித்து வெளியிலலாம் தெரிச்சிடும். பாருங்கள், இப்போயே தெறிக்க ஆரம்பிச்சிடுது. அடுப்பை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். அவ்வளோதான், க்ளீனே பண்ண முடியாது, படபடான்னு வெடிச்சிடும். ஸோ நான் இப்போ ஈரைக்காயும் அதில் எடுத்து போட்டாச்சு. இதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஸோ இப்போ காய் கொஞ்சமாக லேசாக சாஃப்டன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதுக்குண்டான உப்பை போட்டால் சீக்கிரமாக குக் ஆகிடும். யாருக்காவது வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டோம் அப்படின்னா இப்போ போடுற இந்த சாமான்களோட நல்லா வதக்கிட்டு நீங்கள் அரைச்சிட்டேனாலே இது ரொம்ப நல்லா வரும். இதுக்கப்புறமா இதை அரைச்சிட்டு இதோட வெங்காயமும் கொஞ்சம் ஒரே ஒரு பல் பூண்டு வாசனைக்கு மட்டும் வச்சு அரைச்சேன்னா ஹோட்டல்லலாம், ஆந்திரா ஹோட்டல்லாம் போனால் எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கரகரான்னு அரைச்செல்லாம் இருக்கும். அதை பண்ணி காட்டுறேன் அடுத்தாப்பில். வெங்காயம் பூண்டு சாப்பிடாதவா இந்த ஸ்டேஜோடு இதை நல்லா வதக்கிட்டு குக் ஆனதுக்கப்புறமா கரகரான்னு அரைச்சி எடுத்துட்டேன்னாக்க ஈரைக்காய் பச்சடி நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி சுருங்கி எடுத்து இதுக்கு மேலே குழ குழான்னு பண்ணக்கூடாது.
ஸோ இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை மிக்சியில் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இவ்வளோண்டு ஒரு என்ன சொல்கிறது இலந்த பழ சைஸுக்கு புளியை போட்டு இதோடு சேர்த்து இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரான்னு அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தேன்னாக்கா வித்தவுட் ஆனியன் அண்ட் கார்லிக் இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை அப்படியே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சாதத்துலையோ இல்லை இட்லி தோசைக்கோ கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்போஸ் இது ஒருவே ஆந்திரா ஸ்டைல் மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 10 சின்ன வெங்காயமும் 2 பல்லு பூண்டையும் இதோடு சேர்த்து ஒரு ஓட்டு ஜஸ்ட்டு போட்டுட்டு அங்கங்கே வெங்காயம் வாயில் தென்படுற மாதிரி இருந்தால் எக்ஸாக்டாக ஆந்திரா ஹோட்டலில் கொடுப்பா இல்லையா பச்சடின்னு சொல்லிட்டு அது மாதிரி இருக்கும். நான் இப்போ அதோட வெங்காயத்தையும் பூண்டையும் ஆட் பண்ணி ஒரு ஓட்டி காமிக்கிறேன். இவ்வளவுதான். கப்பு சைஸ் பாருங்கள் எத்தனோண்டு இருக்குது. இவ்வளோண்டு வெங்காயமும் ஒரு 2 பல்லு பூண்டையும் அப்படியே நசுக்கிட்டு ஒரு சுற்றி எடுத்துன்னு வரேன். ஸோ நான் இப்போ அரைச்சிட்டேன். இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகான கன்சிஸ்டன்சியில் ஃபஸ்ட் கிளாஸான ஈரைக்காய் பச்சடி நமக்கு ரெடியாக எடுத்து எக்ஸாக்டாக உங்களுக்கு டேஸ்ட் பார்த்தேன் அப்படின்னாக்கா ஆந்திரா ஹோட்டலுக்கெலாம் போனேன்லாம் மீல்ஸில் கொடுக்குற இந்த தொகையல் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் அதே வானலியில் அடுத்தாப்பில் தேங்காய் பால் ரசம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வானலியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம், அதுக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறமா திக்கு பால் கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன், தண்ணி பால் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பொடிச்சிக்கிறதுக்கு நல்லா 1 டீஸ்பூன் ஜீரகமும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் 1 டீஸ்பூன் மிளகு போட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இது என்னது கொத்தமல்லி தண்டு, அதுக்கப்புறமா ஒரு 4 பல்லு பூண்டு. 4 நாளாக நைட்டு தூங்கவே இல்லை சுத்தமாக. கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது மைண்டு காமாக இல்லைன்னு எனக்கு தோன்றுறது. அதனால் சுத்தமாக தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ இந்த தேங்காய் பால்லாம் எப்பயுமே உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்றைக்கி இதுவும் அப்படி தான். அப்புறம் என்ன கசகசாவில் நீங்கள் எது பண்ணி சாப்பிட்டாலுமே நல்ல ஒரு அதிலலாம் அந்த என்ன சொல்லுவா அந்த ட்ராங்குலினா என்னமோ ஒன்று சொல்லுவாளே அது மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுக்கு அந்த தூக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஸோ நான் இதை நல்லா ஓரளவுக்கு பொடிச்சிட்டு கொண்டு காமிக்கிறேன். நல்லா பொடிச்சு எடுத்துட்டேன். இதான் சொல்கிறேனே, நல்ல உடம்புல தெம்பும் நல்ல நேரமும் நிறையா இருந்ததுன்னா இந்த மாதிரியெல்லாம் பண்ணி சாப்பிட்டா வாசனையாக இருக்கும். இந்த இடித்த உடனேயே இந்த ஹோல் ஏரியாவும் ரச வாசனை மணக்கிறது அப்படியே. ஸோ இதை இப்போ எடுத்துட்டாச்சு. அடுத்தாப்பில் நம்ம தக்காளி இதெல்லாம் கையில் மசிச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 டொமேட்டோஸ் எடுத்துட்டுருக்கேன், கட் பண்ணிட்டுருக்கேன். இந்த சைஸுக்கு ஒரு புளி எடுத்துட்டுருக்கேன், கொத்தமல்லி தழை, இதுக்குண்டான மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன், பெருங்காயம். ஸோ இப்போ இந்த தண்ணி தேங்காய் பாலை இதோட கலந்துடலாம். இதை இப்போ நம்ம நல்லா அதாவது ஒட்டிக்க நல்லா கையில் கசக்கி எடுத்துட்டுடலாம். நல்லா கரையணும், அந்த அளவுக்கு கரைச்சிட்டு காமிக்கிறேன். வானலியை ஆன் பண்ணிண்டாச்சு. இதை நல்லா கையில் கசக்கி எடுத்துன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறமா பொடிச்சதை பவுலில் எடுத்துட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு சாமான்கள் அதோட ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு நெய், ஃபஸ்ட்டு தேங்காய் பால், தட் இஸ் திக்கு தேங்காய் பால். தாளிக்கிறதுக்கு எப்பயுமே நெய்யில் பண்ணலாம், நல்ல வாசனையாக இருக்கும். ஆரல்ஸ் தேங்காய் எண்ணெயில் கூட பண்ணலாம். ஏன்னா இது தேங்காய் பால் ரசம்ன்றதுனால நான் இன்றைக்கி நெய் குத்தின்னு இருக்கேன். இதில் நம்ம கடுகை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம். எனக்கு இன்றைக்கி கருவேப்பிலை இல்லை, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போடணும். எங்கள் ஆத்துக்கார்ட்ட கருவேப்பிலை வாங்கிட்டு வானா தோப்பை வாங்கிட்டு வந்துடுறாரு. அதனால தான் நானே அப்புறமா சாயங்காலமாக போய் வாங்கிட்டு வரலான்னு. ஸோ நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது பொரியட்டும். ஒரு வாசனைக்கு தான் இது.
இது வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப பாப்புலராக இருக்கிற ஒரு டிஷ் இது. பட் நிறையா பேர் இந்த ஐட்டம் பண்ணுறா. இதை நான் வந்து வீடியோவில் இல்லாமல் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டேன்றவா கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகட்டும். வதங்கின வெங்காயத்தோட நம்ம இந்த ஃபஸ்ட்டு பொடிச்சு வச்ச மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி தண்டு, அதுக்கப்புறமா 2 பல்லு பூண்டு நசுக்கினது எல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த கரைச்சி வச்ச தக்காளி, எப்பயுமே காரமும் கொஞ்சம் உப்பும் கூடுதலாக இருந்தாக்கா தேங்காய் பால் வந்து கொஞ்சம் அடக்கும். ஸோ அதனால் ஒரு கல் உப்பும் கொஞ்சம் காரமும் தூக்கலாக இருந்ததுன்னா தேங்காய் பால் போடச்ச பேலன்ஸ் ஆகும். ஸோ இது கொஞ்சம் கொதி வரட்டும். மிளகு காரம் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சுது. ஒரு மிளகுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் பெப்பர் பொடி ஆட் பண்ணேன். ஸோ ஜீரா மிளகு கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா, இந்த கிளைமேட்டுக்கெலாம் மழை பெய்யறது இல்லையா, கோல்டெல்லாம் தீபாவளிக்கு சரியாக எல்லாருக்கும் ஜுரம் வர ஆரம்பிக்கும். ஸோ வைரல் ஃபீவர் வரும். ஸோ இந்த மிளகு ஜீரகம் கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுனாக்கா கோல்டுக்கெலாம் உனக்கையாக இருக்கும் நாக்குக்கு. ஸோ இப்போ நல்லா கொதித்து அந்த பூண்டு பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்ல ரசம் வாசனை வருது. ஸோ நான் இப்போ திக்கு பாலை வந்து இதோட ஆட் பண்ணி விட்றேன். அடுப்பு சின்னதில் இருந்தால் தெரியாமல் இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும். நான் கொஞ்சம் தேங்காய் பால் ஜாஸ்தி குத்தின மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கம்மியாக குத்திக்கோங்க. நான் வந்து இதோட பர்பஸே வந்து ஒருவேளை இதை சாப்பிட்டா நல்லா தூக்கம் வருமோ அப்படின்ற ஐடியாவில் தான் இதை கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். ஸோ எல்லாம் ஒத்தாப்பில் வந்துடும். ஜஸ்ட் ஒரு பபிள்ஸ் அங்கங்கே வந்ததுன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடும். ஸோ இங்கெல்லாம் ஒரு பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிறது. ஸோ நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிடுறேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரியலி ஆசம். ஒரு தாய் ரெசிபியோட ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஸோ நான் இதை இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்தாப்பில் சாதம் வச்சுக்கலாம். ஸோ தேங்காய் பால் ரசம் நமக்கு ரெடியாக எடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கோ. சாதம் வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த் ரொம்ப கிரேட்டாக இல்லாதனால சிம்பிளிஃபைடாக முடிச்சிட்டேன். ஸோ 4 சவுண்டு வந்துட்டுனா நமக்கு சாதம் ரெடி ஆகிடும். இன்றைக்கு உண்டான வெரி சிம்பிள் தளிகை, பட் எம்மி தளிகை 100% சொல்கிறேன். செம்ம எம்மியாக இருக்குது. ஸோ சுட சுட சாதம் ரெடி பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் ரசம் பண்ணியிருக்கேன். ஈரைக்காய் பச்சடி பண்ணியிருக்கேன். தயிர் இருக்குது. சிம்பிள் தான். இதோட நீங்கள் உளுந்து அப்பளம் பொரிச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.